गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவனால எல்லா அசத்துகளையும் சம்ஹாரம் பண்ணி பூபார நிவர்த்தி பண்றேன்னு சொல்லிதான பூமி தேவிக்கு வாக்கு கொடுத்து அபயம் கொடுத்து அவதாரம் பண்ணினாள். அப்படி எல்லா அசத்துக்களையும் சம்ஹாரம் பண்ணிட்டு பூமி தேவிக்கு சந்தோஷத்தை கொடுத்துன்னு வர. இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கான். இதுல ஒரு பையன் இன்னும் பாக்கி இருக்கான். அவனுக்கு தந்தவக்திரன்னு பேரு. இவன் யாருன்னா சிசுபாலன், ஷால்வன், இவ எல்லாருடைய நண்பனா இந்த தந்தவக்திரன். இப்படி தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் காலமாயிட்டா அப்படின்னு தெரிந்து கொண்டு அவன் பெரிய சேனை ரதம் இப்படிலாம் எதுவும் அழிச்சுன்னு வரலையா. தான் ஏகாக்கியாக இந்த கிருஷ்ணன் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருத்தனாவே நடந்துதான் வரான் கிருஷ்ணர் கூட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பாபி துவாரகைக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் சண்டை போடுறது கிருஷ்ணருக்கு பிடிக்காததுனால அந்த துவாரகா பட்டணத்தினுடைய எல்லையிலேயே அவனை நிறுத்தி அவன் முன்னாடி வந்து கிருஷ்ணர் நிற்கிறார். இவன் யுத்தனுக்கு தான் வந்திருக்கான்னு கிருஷ்ணருக்கும் தெரியும். அதனால கிருஷ்ணரும் சித்தமாக வந்திருக்கான்னு உடனே அவன் கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், நீ நான் யுத்தத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்சிட்ட உடனே நீ இல்லை நான் ஆற்றுல இல்லை எங்கேயாவது அவன் வெளியில் போயிருக்கான்னு இப்படிலாம் சொல்லி சாக்கு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காராதபடிக்கு உடனே என் கூட சண்டை போடுறதுக்கு வந்தியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு இப்படி கிருஷ்ணரை பற்றி சொல்லி, நான் யாரோ கிடையாது, உன்னுடைய மாமாவோட மகன்தான், நீ எனக்கு உறவு தான் அப்படிலாம் சொல்லி முதல்ல தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஆனாலும் நீ என்னுடைய நண்பர்களுக்கு நீ எதிரி, ஆகையினால நீ என்னுடைய எதிரியும் கூட. நீ சிசுபாலனை சம்ஹாரம் பண்ண, ஷால்வனை சம்ஹாரம் பண்ணின, உன்னால முடிஞ்சா என்ன ஜெய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுறான். நான் வந்து சும்மா விட போறது இல்லை, உன்னை சம்ஹாரம் பண்ணி உன்னுடைய ரத்தத்தை எடுத்து தர்ப்பணாதிகள்லாம் பண்ணி என்னுடைய அத்தனை நண்பர்களுக்கும் அவளுடைய ஆத்மா சாந்தி பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மேல நீ சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு யுத்தாதித்யத்துக்கு கூப்பிடுறான் இந்த தந்தவக்தன். கிருஷ்ணன் அதுக்கு தான் காத்துட்டு இருக்காரு. இந்த பையில தான் மிச்சம் வச்சிருக்காரு. இன்னும் இந்த சிசுபாலன் தந்தவக்தன் தான் அந்த ஜெய விஜயர்கள்ல ஒருத்தர். இரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவாகும் கிருத்தயுகத்துல, சரிதாயுகத்துல ராவணன் கும்பகரனாகவும், துவாபர யுகத்துல சிசுபாலன் தந்தவக்தனாகவும் ஜெய விஜயர்கள் வந்தா இவன் ஒண்டிதான் இன்னும் பாக்கி இருக்கான் அந்த கோஷ்டியில. மேல அவனும் கிருஷ்ணர் கூட சண்டை போடுறதுக்கு யுத்தத்துக்கு வந்து நான் உன்னை அழிக்க போறேன் அப்படின்னு கிருஷ்ணரை கூப்பிட்டு யுத்தத்துக்கு வரான். இப்படி அந்த தந்தவக்தனுக்கும் கிருஷ்ணனுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. அவன் எடுத்த உடனே அந்த தன்கிட்ட இருக்கக்கூடிய மகத்தான ஒரு கதையை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணர் ஒரு அடி அடிக்கிறானா. அடி ஒன்றும் சாதாரணமா இல்லை, இடி மாதிரி வந்து விழுறது அந்த அடி. அந்த அடி விழுந்தாலும் கிருஷ்ணர் கொஞ்சம் கூட நகரலையா. கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும். கதா யுத்தம் தெரியும், அப்புறம் அஸ்திரசஸ்திரங்கள்னால பானப்பிரயோகங்கள் தெரியும், துவந்த யுத்தம் தெரியும். ஏன்னா அத்தனை பேர்ட்டையும் அந்தந்த யுத்தம் பண்ணியிருக்கார். இந்த பைய கூட கதா யுத்தம் பண்றார், அஸ்திரசஸ்திரங்கள்னால ருக்மி கூட சண்டை போட்டிருக்கார், ஷால்வன் கூட சண்டை போட்டிருக்கார், ஜாம்பவான் கூட முஷ்டி யுத்தம் பண்ணியிருக்கார். எல்லா யுத்தங்களும், சாணூரன் மல்லன் கூட முஷ்டி யுத்தங்கள், இப்படி எல்லாம் தெரியும் கிருஷ்ணருக்கு. அந்த கதையை எடுத்துன்னு வந்து அடிச்சா இடி மாதிரி விழுறது. கிருஷ்ணர் நகரவே இல்லை. இவர் தன்னுடைய கௌமோதகி அப்படின்ற கதையை எடுத்துன்னு போய் அந்த பய தலைமையில ஒரு அடி அடிக்கிறார். என்ன ஆச்சரியம்னா ஒரே ஒரு அடிதான், இன்னும் பெருசா எதுவும் நடக்கல. இவன் வாய் தான் பேச்சு தான் போல இருக்கு. அப்படியே வாய் பேச்சு கூப்பிட்டு வா உன்னை சம்ஹாரம் பண்ண போறேன்னா பெருசா எந்த சண்டையும் இல்லையா. ஒரே ஒரு அடி அடிச்சார். தலை, காது, மூக்கு எல்லா இடத்துல இருந்து ரத்தம் பீச்சின்னு அடிக்கிறது. ரத்தத்தை கக்கிண்டு அவன் கீழே விழுந்து காலமாயிட்டான். எப்படி சிசுபாலனுடைய தலை அறுத்த உடனே அவன்கிட்டேருந்து ஒரு தேஜஸ் அது வந்து கிருஷ்ணரோட ஐக்கியமாச்சோ, அதே மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது தந்தவக்திரன் உள்ளேந்து ஒரு தேஜஸ் புறப்பட்டு பகவானோட இரண்டரை கலக்கிறது. இவர்கள் தான் இந்த ஜெய விஜயர்கள். இப்ப தன்னுடைய கணக்கை முடிச்சுட்டு சாபம் முழுக்க நீங்கி சந்தோஷமாக வைகுண்டத்துக்கு போறார்கள்னு பிரம்மனிஷ்டால் இந்த கதையை சொன்னார். இந்த தந்தவக்தனுடைய சம்ஹாரமும் ஆச்சு. இந்த நிறைய அசத்துக்களை பார்த்தா இந்த ஷால்வன் தான் படாத பாடு படுத்திட்டான். பரமேஸ்வரன் கிட்டேருந்து வரன் வாங்கிட்டு வந்து அவன் தான் துவாரகையை நடுங்க பண்ணான். பாக்கி எல்லாரையும் அனாயாசமா சம்ஹாரம் பண்ணிட்டார் பகவான். தந்தவக்தனெல்லாம் ஒரே அடிதான், ஒரே அடியில சம்ஹாரம் ஆயிடுத்து. அவனுடைய சரீரத்திலேருந்து ஜோதிஷ் கிளம்பி பகவானோட இரண்டரை கலந்தது அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த கதையும் சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது தேஜஸ் போறதெல்லாம் தெரியறது. ஆனா அவனுக்கு ஒரு தம்பி அசத் இருக்கானா, அவன் அங்கேருந்து வரானா, எங்க அண்ணன கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணிட்டான், நான் வந்து கிருஷ்ணர் கூட யுத்தம் பண்ணி கிருஷ்ணனை சம்ஹாரம் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை லட்சம் இதுதான் சொல்லிட்டு விதூரசன்னு பேரு, அவன் மேல பகவான் கூட யுத்தத்துக்கு வரான்.
இந்த விதூரதன் கையில என்ன எடுத்துன்னு வந்திருக்கான் ஆயுதமாகன்னா, கத்தியும் கேடயத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கான் யுத்தம் பண்றதுக்கு. பகவானுக்கு கட்க யுத்தமும் தெரியும். அவரும் கத்தியும் கேடயத்தையும் எடுத்துன்னு வந்து அவரும் சித்தமா இருக்கார், இந்த பாவையும் சம்ஹாரம் பண்ணிடுவோம்னு. கிட்டத்தட்ட இவன் தான் கடைசி போல இருக்கு. எல்லார் கணக்கையும் மோஸ்ட்லி தீத்தாச்சு. இந்த பயம் வரான் சண்டை போடுறதுக்கு. இவனும் இப்படி கத்தியை சுத்தி இப்படிலாம் கிருஷ்ணரை பயமுத்திலாம் வரான். அவர் வந்தார், கத்தியை எடுத்துட்டு ஒரே போட்டார், அவன் கழுத்தை அறுந்துருது. இதெல்லாம் நம்மளுக்கு பலாபலம் தெரிஞ்சுட்டு வந்து சண்டை போடணும். அனபாய சாகசனா இருக்கணும் ராமச்சந்திர பிரபு மாதிரி. இறங்கிட்டோம்னா அதை உண்டு இல்லைன்னு ஆக்கிறவன் தான் இறங்கணும். இவன் வந்து ஆழந்தெரியாம காலை விட்டுட்டு கிருஷ்ணர் கூட சண்டை போடுறேன்னு இப்படி கத்தியெல்லாம் சுத்தின்னு கேடயத்தெல்லாம் வச்சுட்டு வந்தேனே, அவர் அனாயாசமா ஒரு அறுத்தார். அவன் தலையிலேருந்து சரீரமானது கீழே விழுந்துருத்து. அவன் குண்டலங்கிண்டலாம் எல்லாம் அருந்து விழுந்து இந்த விதூரதனுடைய சம்ஹாரம் ஆயிடுத்தின உடனே பகவானே அப்பாடா வந்த காரியத்துல கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சிருத்துன்னு சந்தோஷப்படுறாராம். அந்த பூபார நிவர்த்திக்காக நம்ம நினைக்கிறோம் ஒன்றும் இந்த வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இப்படிலாம் நினைக்கும் போது அந்த வீடெல்லாம் முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே அப்பாடா வேலை முடிஞ்சதுன்னு எப்படி எல்லோரும் சந்தோஷப்படுவோம், அந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சா எப்படி சந்தோஷப்படுவோமோ அந்த மாதிரி பகவான் பூபாரி நிவர்த்தியை கிட்டத்தட்ட பண்ணி முடிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறாராம். எல்லா பயலுடைய கணக்கும் தீத்தாச்சு அப்படின்னு. அப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு பகவான் ஜெயஸ்ரீயோட துவாரகைக்கு வர. இன்னும் ஆச்சரியம்னா தேவரிஷிகள், ராஜரிஷிகள், தேவதைகள் எல்லோரும் அங்கே ஆகாயத்தில் இருந்து கொண்டு கிருஷ்ணரை வரவேற்கிறாளாம். ஜெயாஜி பவா சொல்கிறாளாம், பிரபு என்ன ஒரு அவதாரம், என்ன ஒரு பூபார நிவர்த்தின்னு அத்தனை பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறா. இப்படி தேவர்கள் எல்லோரும் புஷ்மாரி பொழிகிறார்கள். அதுக்கப்புறம் துவாரகைக்குள்ள நுழையும் போது துவாரகாவாசிகள்லாம் திரும்பவும் அந்த நகரத்தை அலங்காரம் பண்ணி கிருஷ்ணனுடைய ஆசிரியத்தினால எவ்வளோ சௌக்கியமா இருக்காவா அங்க. அதனால அந்த கிருஷ்ணருக்கு மனசை சந்தோஷப்படுத்துவது போல அவர் உள்ள வரும்போது கிருஷ்ணரை ஜெயாவிஜி பவான்னு புகழ் பாடிக்கொண்டு எல்லோரும் கிருஷ்ணரை வரவேற்கிறார்கள். கிருஷ்ணரும் பரம சந்தோஷத்தோட தன்னுடைய சஜனங்களோட துவாரகையில கவலை இல்லாம இருந்தார். அவரும் சந்தோஷமாக உள்ள புகுந்தார் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் இந்த கதையை சொல்லி முடிக்கிறார். இவ்வாறு பலராம சுவாமியும் கிருஷ்ணரையும் துவாரகையில சௌக்கியமா இருந்துட்டு இருக்கும்போது அங்க பஞ்சபாண்டவர்களுடைய வனவாசங்கள் இவைகள்லாம் முடிஞ்சு மேல மகாபாரத யுத்தம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து. உடனே பகவான் வந்து தான் பாண்டவ பட்சமா இருக்க போறேன், சைன்யத்தை துரியோதன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா தீர்மானங்களும் ஆகி மகாபாரத யுத்தம்னு தெரிஞ்ச உடனே அந்த மகாபாரத யுத்தத்துல 2 பேர் கலந்துக்கவே இல்லை. ஒன்று பலராம சுவாமி, மற்றொன்று விதுரர். விதுரரும் பார்த்தார், துரியோதனன் வந்து விதுரரை வந்து மானபங்கம் படுத்தியதுனால அவர் கிளம்பிட்டார், நான் யுத்தத்தில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு. பலராம சுவாமிக்கு என்னன்னா எல்லாரும் நமக்கு வேண்டியவா, அந்த துரியோதனன் கௌரவர்களும் வேண்டியவா, அங்கே யாதவர்கள் இருக்கா இவாளும் வேண்டியவா, பஞ்சபாண்டவர்களும் வேண்டியவா, எல்லோரும் வேண்டியவா. உள்ளுக்குள்ளே இவா வந்து சொத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவருக்கு இஷ்டமும் இல்லை. நாம் யாரு பக்கம் இருந்தாலும் இன்னொருத்தர் எதிர்பட்சத்தில் இருக்கிறவால நம்ம வருத்தப்பட வைக்கிற மாதிரி ஆயிடும்ன்றதுனால இந்த பலராம சுவாமியும் யுத்தத்தில் கலந்துக்கலாம். எப்பேற்பட்ட பராக்கிரமசாலி பலராம சுவாமி! அவர் தான் வந்து அந்த கௌரவர்களே நடுங்க வச்சாரோன்னு அந்த பூமியே, அந்த கௌரவ பிரதேசத்தையே, அஸ்தினாபுரத்தையே தன்னுடைய கலப்பையினால இழுத்துன்னு போய் கங்கையில போட்டுறேன்னு கிளம்பின பிரபு. அப்பேற்பட்ட பலசாலியா, அதுக்கு தானே பலராமன்னு பேரு. அவர் வந்து தான் யுத்தத்துல கலந்துக்க வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. அப்படி தீர்மானம் பண்ணிட்டோம்னா ஊர்லயே இருக்கக்கூடாது. அப்புறம் யாராவது வந்து அழிச்சுன்னு போனாலும் அழிச்சுன்னு போய்வா. அதனால தீர்த்த யாத்திரையா கிளம்பிட்டோம்னா அவர் கிளம்பிட்டாருன்னு விட்டுருவான்றதுனால அவருக்கும் தீர்த்த யாத்திரை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துடுது. அவர் என்ன கிளம்பினார்னா நேராக அங்கேருந்து கிளம்பி எல்லா புண்ணிய நதிகளும் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த துவாரகா குஜராத்தில் தானே இருக்கு. அங்கே சமுத்திரக்கரை பிரபாச தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம். அது இப்போதைக்கு நான் தேடி பார்த்ததில் இந்த பிரபாச தீர்த்தம்னு பார்த்தா இந்த சோமநாத் கோவில் இருக்கே, பரமேஸ்வரனுடைய கோவில், அந்த பிரதேசத்தில் இல்லை சமுத்திரக்கரை, அங்கே இருக்கக்கூடிய அந்த நதிக்கரை தான் பிரபாச தீர்த்தம்னு சொல்கிறா. நான் பார்த்தவள்ளியும் எனக்கு இப்படி தான் தெரிஞ்சது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சதுன்னா பிரபாச தீர்த்தம் எதுன்னு மேலே இந்த கமெண்ட்ல சொல்லுங்க சரியாக. அது மேலே அந்த பிரபாச தீர்த்தத்துக்கு வந்து அங்கே ஸ்நானம் பண்ணி யதேஷ்டமாக தானங்கள்லாம் கொடுத்து தேவதா ஆராதனம், பித்ரா ஆராதனம் எல்லாம் பண்ணுறாராம் சந்தோஷமாக. இதனால நம்ம குடும்பம்லாம் சௌக்கியமாக இருக்கட்டும்னு இப்படிலாம் பண்ணி அந்த பிரபாச தீர்த்தத்தில் ஆரம்பிக்கிறார். அப்படியே போய் பிந்து சரஸ் அங்கே ஸ்நானம் பண்ணி அப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். கங்கா, யமுனா இதிலெல்லாரையும் ஸ்நானம் பண்ணுறார். அந்த கங்கை யமுனைக்கெல்லாம் நிறைய உபநதிகள்லாம் இருக்கு. அந்த உபநதிகள்லாம் ஸ்நானம் பண்ணி சந்தோஷமாக எங்கே இந்த ஸ்ரீமத் பாகவதம் நடந்துக்கிறதோ,
எந்த நைமிஷாரண்யத்திலே இந்த ஸ்ரீமத் பாகவதத்த சூத பௌராணிகர் ரோமஹர்ஷனுடைய புத்திரர் ரோமஹர்ஷனிகி சொல்றாரோ அந்த நைமிஷாரண்யத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மகான்கள் எல்லோரையும் பார்க்கணும்னு நைமிஷாரண்யத்துக்கு பலராம சுவாமி வரார். பலராம சுவாமியை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை ரிஷிகளும் வந்து வரணும்னு கூப்பிட்டு அர்க்கியபாத்தி ஆச்சமணியெல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள்லாம் பண்ணி உள்ள அழிச்சன் வரா. சாட்சாத் பகவானுடைய அவதாரம் ஒன்று மகான்களா இருக்கக்கூடிய அவளுக்கு தெரியும். பலராம சுவாமியினுடைய மகிமையும் தெரிஞ்சதுனால அவர்கள் அந்த நைமிஷாரண்யத்துல எங்க இங்க சத்திரயாகம் நடக்கிறதோ, இதனால நமக்கு என்ன தெரிஞ்சிட்டோம்னா கலிமாகதம் ஆக்ஞாய க்ஷேத்ரேஸ்மின் வைஷ்ணவே வயம்னு இது கிருஷ்ணாவதாரம் இருக்கும் போதே அவ சங்கல்பம் பண்ணிட்டா. கலிகாலம் வரப்போகுது, கிருஷ்ணர் வந்து கிளம்ப போறார், அதனால அந்த சமயத்துல நாம் வந்து சத்சங்கத்தோட இருக்கணும்ன்றதுனால தானே ஆரம்பத்துல பாகவத்தில் அப்படிதானே இருக்கு. அதனால கலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்து இந்த சத்திரயாகத்தை சங்கல்பம் பண்ணிட்டு இந்த சத்திரயாகத்துல நைமிஷாரண்யத்துல பண்ணிக்கொண்டு இந்த சௌனகாதி மகரிஷிகள் அதுல இந்த சூத பௌராணிகர் தானே இப்ப பாகவதம் சொல்றார். இவருடைய அப்பாக்கு ரோமஹர்ஷனர்னு பேரு. இவர் சாட்சாத் வியாச பகவானுடைய சிஷ்யர். அவரை வந்து கதை சொல்றதுக்காக பகவத்குணம் சொல்றதுக்காக அந்த ரோமஹர்ஷனரை இந்த சௌனகாதி மகரிஷிகள் அங்க ஆச்சாரியனாக வரிச்சு ஒரு உயர்ந்த ஆசனத்துல உட்காத்தி வச்சிருக்கா. இது எதுவும் பலராம சுவாமிக்கு தெரியாது. அவர் நைமிஷாரண்யத்துக்கு வரார். ரிஷிகள்லாம் எழுந்து வரணும்னு கூப்பிட்டார். அங்க வந்து பார்த்தா உயர்ந்த ஒரு ஆசனத்துல ரோமஹர்ஷனர் உட்காண்டிருக்கார். அவர் வந்து பிராமணர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமிக்கு தெரியும். இங்க சில விஷயங்கள் பகவானா இருந்தாலும் பலராம சுவாமி கொஞ்சம் தான் ஒன்று தப்பா புரிஞ்சுட்டு ஒரு தப்பு பண்ண போறார் மேல. பொதுவாக ஒவ்வொரு விதமாக நம்ம இந்து தர்மத்துல ஒரு ரூல் வச்சிருக்கோம். இப்ப பிராமணர்கள் இருக்கான்னா பிராமணர்களை பொறுத்தவரையும் 60 வயசு இருந்ததுனால அவன் பெரியவன்னு கிடையாது. பிராமணர்களை பொறுத்தவரையும் என்னன்னா அவர்களுக்கு வேதம் தான் முக்கியம். இப்போ ஒரு 16 வயசு பையன் இருக்கான், அவன் வந்து பரிபூர்ணமாக வேத அத்தியனம் பண்ணிட்டான்னா 60 வயசு சஷ்டி பூர்த்தியான அந்த மாமா இருந்தாலும் அந்த பையனுக்கு நமஸ்காரம் பண்ணலாம். இதே ஒருத்தர் யாகம் பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த வேதவித்தும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். இதே ஒரு பையன் சன்னியாசி 16 வயசு சன்னியாசம் பண்ணிட்டு ஒரு பையன் இருக்கான்னா அந்த சன்னியாசிக்கு இந்த வேதம் படிச்சவா வயசானவா எல்லாம் உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்க்காதபடிக்கு நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணணும். இது தர்மங்களாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால வேதம் தான் ரொம்ப முக்கியம். வேதம் யாருடைய சரீரத்தில் இருக்கோ அவர்கள் தான் பெரியவர்கள். அதனால இந்த வயசு பெரியவன் சின்னவன்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ வேதாத்தியனம் பண்ணி தீட்சிதர்களா இருக்கக்கூடிய இந்த சௌனகாதி மகரிஷிகள் எழுந்து நிக்கிறா. பலராம சுவாமிய வரணும்னு கூப்பிடுறா. ஆனா இந்த ரோமஹர்ஷனர் அவர் அந்த ஆசனத்துல உட்காந்துட்டு நகரவே இல்லையா. பலராம சுவாமிய வான்னும் கூப்பிடல. அவர் அங்க அப்படியே உட்காண்டிருக்கார். இது என்னது, இந்த யாக கொட்டாயில தீட்சிதால் வேதம் படிச்சவாளுக்கு தானே முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இவரை உயர்ந்த ஆசனத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பலராம சுவாமிக்கு கிஞ்சித்து அப்பிரியம் கோபமும் வருது. பலராம சுவாமி இன்னும் கூட கோபத்தோட இன்னும் சில விஷயங்கள் நினைக்கிறாராம். இப்ப நாம வந்திருக்கோம்னு ஒரு பூஜிதா புத்தியோட நம்மள வரவேற்கிறாளோனோ இதுதான் சரி. இந்த உலகத்துல அது பகவானா இருந்தாலும் சரி மகான்களா இருந்தாலும் சரி இப்படி யாராவது ஒருத்தர் வரா அப்படின்னா அவளை சுவாகத்தம் பலிக்கி அவளை உள்ள கூப்பிட்டு அவளுக்கு உபச்சாரங்கள் பண்ணலைன்னா அது சரியான சபை கிடையாது, அது அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமி சொல்றார். இப்ப தான் வந்திருக்கோம், நம்ம வந்ததை பார்த்து இத்தனை மகரிஷிகளும் எழுந்து வரணும் கூப்பிட்டார்ல. பொதுவா இந்த யாகத்துல வேதத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். வேதோக்த தர்மங்கள் வேதம் யார் படிச்சிருக்காலோ அவளை தான் பூஜை பண்ணணும். அப்படி இல்லாதபடிக்கு அப்படி ஒரு இடத்துல இந்த ரோமஹர்ஷனர் உட்காண்டிருக்கார். அப்படி உட்காந்துட்டு நாம வந்தும் கூட நமக்கு வாங்கோன்னு கூப்பிடாதபடிக்கு இப்படி உட்காண்டிருக்கிறதுனால அந்த ரோமஹர்ஷனை குறித்து தப்பா நினைச்சுட்டார் பலராம சுவாமி. இவர் அகம்பாவியாக இங்கே இப்படி உட்காண்டிருக்கார். இப்படி இருக்கக்கூடிய அகம்பாவிகள் எல்லோரையும் சம்ஹாரம் பண்ணணும். நாம தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தானே வந்திருக்கோம். அதனால இந்த மாதிரி திமிரா இருக்கிறவால நாம சம்ஹாரம் பண்ணணும், இதான் சரின்னு சொல்லிட்டு இப்படி அவரே தனக்குள்ள ஒன்று தீர்மானம் பண்ணிட்டு அந்த யாகத்துக்காக தர்ப்ப முஷ்டிலாம் வச்சிருக்காளாம். அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்ற மாதிரி அவர் கோபத்தோட அந்த தர்ப்ப முஷ்டியிலேருந்து ஒரு தர்ப்பத்தை எடுத்தார். தர்ப்பம் பார்த்தேன்னா ஒரு பக்கம் இப்படி நம்ம விரலால பண்ணணும்னா கூர்மையா இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படியே சாஃப்டா இருக்கும்.
கூர்மையாக எந்த பக்கம் இருக்கோ அதை எடுத்தார். அவர் கழுத்துல எப்படின்னார், அதிலேயே வந்து அந்த ரோமஹர்ஷனுடைய உயிரே போயிடுத்து. பலராம சுவாமி கோபத்துல அந்த ரோமஹர்ஷனையே சம்ஹாரம் பண்ணிட்டார். இப்படி இந்த பிரம்மனிஷ்டால் இந்த விஷயத்த சொல்லிட்டு, இது விதி வைபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டார். விதி வந்து விளையாடி எடுத்து இங்க அப்படின்னு சொல்லி, இப்படி பலராம சுவாமி பண்ணின உடனே அங்க எல்லோரும் ஆகாகாரம் பண்ணி கொண்டு எல்லோரும் கிட்டக்க வரா. என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீரே, இந்த உயர்ந்த ஆசனத்துல இவரை உக்காத்தி வச்சு இவருக்கு ஆயுஸ் அதே மாதிரி தேஜஸ் எல்லாத்தையும் நாங்க கொடுத்தோம். எங்களுடைய தபஸை செலவு பண்ணி இவருக்கு நிறைய கதைகள் தெரியுன்றதுனால, வியாசர் நிறைய சொல்லி கொடுக்கறதுனால பகவத்குணம் கேட்கணுன்றதுக்காகவே இப்படி ஒருத்தரை தயார் பண்ணி நாங்க இங்க இந்த உயர்ந்த ஆசனத்துல நாங்க தான் உட்காத்தி வச்சு கேட்டுன்னு இருக்கோம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா தப்பு எங்கள்கிட்ட தான், நாங்க தான் அவர் உட்காத்தி வச்சிருக்கோம். இப்படி எந்த தப்பும் செய்யாத அந்த ரோமஹர்ஷனை சம்ஹாரம் பண்ணிட்டேரே, நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டேல்? நாம வந்து தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக தான் பிறந்திருக்கோம், நாம தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு பிறந்திருக்கோம், இவனை சம்ஹாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணது இப்போ நீங்க பண்ணதுதான் அதர்மமா ஆயிடுது. அதனால நாங்கள் தான் இவரை உட்காந்து வச்சிருக்கோம், நீங்க கேட்காதபடிக்கு நீங்க தப்பு பண்ணிட்டீர்கள்னு தைரியமாவே அந்த ரிஷிகள்லாம் சொல்லிட்டாலாம் சௌனகாதி மகரிஷிகள் பலராம சுவாமி கிட்ட. அதுக்கும் மேலே சௌனகாதி மகரிஷிகள் பலராம சுவாமி பார்த்து சொல்றா, நீங்க இந்த தப்பு பண்ணினதுனால பிரம்மஹத்தி மாதிரி ஒரு பாபம் உங்களுக்கு சம்பவிச்செடுத்து, நீங்க அதுக்கு அவசியம் பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக்கணும், இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமி கேட்ட உடனே அப்பதான் பலராம சுவாமி தான் அதர்மம் பண்ணிட்டோம் அப்படின்றத ஒத்துண்டு இந்த சௌனகாதி மகரிஷிகள்கிட்ட பார்த்து, நான் என்னுடைய பிரபாவத்தினால இந்த ரோமஹர்ஷனருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்றேன், அதுக்கப்புறம் என்ன பிராயச்சித்தம் பண்ணணுமோ நீங்க அதை சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மேலே இவரை என்ன பண்ணலாம் அப்படின்ன உடனே அதுக்கு திரும்ப சௌனகாதி மகரிஷிகள் பலராம சுவாமியை பார்த்து, பகவத் அவதாரமா இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? இது எல்லாமே ஏதோ காரணத்துக்காக தான் நடக்கிறது போல எங்களுக்கு தோன்றது, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மேல எது பண்ணினா ஹிதமோ அதை நீங்களே பண்ணுங்க, இந்த விஷயத்துல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராயச்சித்தம் என்ன பண்ணணும்ன்றத நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பலராம சுவாமிகிட்ட சொன்ன உடனே பலராம சுவாமி பார்த்தார், இது ஒரு விதி வைபத்தியம்னு தெரிந்து கொண்டு அந்த ரோமஹர்ஷனருக்கு திருப்ப உயிர் கொடுக்கலையாம். அவர் என்ன பண்ணினார்னா, அந்த ரோமஹர்ஷனுடைய புத்திரர் சூத பௌராணிகர் ரோமஹர்ஷனர் அங்க இருக்கார். அந்த ரோமஹர்ஷனிய சூத பௌராணிகரை கூப்பிட்டு அவருக்கு தன் அப்பா போல அத்தனை விஷயம் வருவது போல எல்லா சாஸ்திரங்களையும் தெரியட்டும், உயர்ந்த முறையில் பகவத்குணம் சொல்லணும்னு சொல்லிட்டு தன் அப்பாவை விட சிறந்தவராக எல்லா ஞானத்தையும் கொடுத்து அந்த சூத பௌராணிகரை அந்த இடத்துல அந்த கதை சொல்லுவது போல நியமனம் பண்ணது பலராம சுவாமி. இப்ப அந்த ரோமஹர்ஷனரை சம்மானம் பண்ணினதுதான். ஆனா அவருடைய அத்தனை ஞானத்தையும் எடுத்து தன்னுடைய பிரபாவத்தினால இந்த ரோமஹர்ஷனியா இருக்கக்கூடிய இந்த சூத பௌராணிகருக்கு பலராம சுவாமி இந்த எல்லா விஷயங்கள், அவர் வந்து பிராமண குடும்பத்துல பிறக்கலன்னாலும் யாகத்தை பத்தி தெரியும், ஹோமங்களை பத்தி தெரியும், வேதத்தை பத்தி தெரியும், வேதத்தினுடைய சாரங்கள் எல்லாம் தெரியலன்னா எப்படி இத்தனை விஷயங்கள் சூத பௌராணிகரால சொல்ல முடியும்? இது எல்லாம் வருவது போல பலராம சுவாமி அனுகிரகம் பண்ணி அந்த நைமிஷாரண்யத்துல சத்ரயாகத்துல கதை சொல்ல வேண்டிய அந்த பொறுப்பை இதே போல சூத பௌராணிகர்கிட்ட ஒப்படைச்சு அந்த ஸ்தானத்துல பலராம சுவாமி உக்காத்தி வைக்கிறார் அந்த சூத பௌராணிகரை. இப்ப இந்த ரோமஹர்ஷனரை சம்ஹாரம் பண்ணின அந்த கணக்கானது தீர்ந்துருது. மேல பிராயச்சித்தம் இருக்கணும், அந்த பிராயச்சித்தம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சௌனகாதி மகரிகள்கிட்ட கேட்கிறார். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பகவானா இருந்தாலும் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணினா தவறுதல்கள், இந்த ஹியூமன் எரர்ன்றது வரும்ன்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அது பகவானாலேயே அனிவாரியமாக இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தானே ஒரு மனுஷனா பிறந்து அவதாரம் பண்ணி பண்றது. அதனால பகவத் அவதாரமா இருக்கக்கூடிய பலராம சுவாமியை இப்படி தப்பு பண்ணிட்டார். அந்த ரிஷிகள்லாம் பார்த்து, உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது நான் உபகாரம் பண்ணணும்னா சொல்லுங்கோ, அதையும் பண்ணி இந்த பிராயச்சித்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌனகாதி மகரிஷிகள்கிட்ட கேட்ட உடனே சௌனகாதி மகரிஷிகள் ரொம்ப நாளா ஒருத்தன் இம்சை பண்ணிட்டு இருக்கானா அவனை பத்தியும் சொல்றார்கள். என்ன சொல்றார்கள்னா, இல்வலனுடைய புத்திரன் பல்வலன்னு பேரு. அவன் வந்து ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கையில ஒரு திரிசூலத்தை வச்சுட்டு இங்கேயும் அங்கேயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருப்பான். அவன் என்ன பண்றான்னா, இங்க பக்கத்துல இந்த நைமிஷாரண்யத்துல சத்ரயாகம் நடந்துருக்குன்னு தெரிந்து கொண்டு இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு நாங்க வந்து ஒவ்வொரு பிரயோகத்தையும் பூர்த்தி பண்ணும்போது இந்த அமேத்தியம் அப்புறம் மாம்சம் ரத்தம் இதெல்லாத்தையும் கொண்டு போட்டு இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக வரான்.
அந்த பல்வலனுடைய கதையை முடிச்சேன்னா எங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்கும். அந்த பல்வலனை நீங்கள் தான் சம்ஹாரம் பண்ணணும். அவனும் மகா பலசாலி. அதனால நீங்கள் பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய உங்களால் சுலபமாக அவனை சம்ஹாரம் பண்ணிட முடியும். இந்த பல்வலனுடைய கதையை முடிக்கணும். அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக பகவத்குணம் கேட்டுண்டு நாங்கள் இங்கே யாகம் பண்ண முடியும் அப்படின்ன உடனே பலராம சுவாமி மனசில் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி கதை சொல்லிண்டு சாத்விகனா இருக்கக்கூடிய இவரை சம்ஹாரம் பண்ணினதுனால பிரம்மஹத்தி பண்ணினா என்ன தோஷமோ அதே தோஷம் உங்களுக்கு சம்பவிச்சிடுது. அதனால இதுக்கு ஒரே பிராயச்சித்தம் என்னன்னா, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளையும் நீங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். எங்கெங்கெல்லாம் போறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு யதேஷ்டமாக தானங்கள், பூதானங்கள், கோதானங்கள் இவைகள்லாம் அந்தந்த க்ஷேத்திரத்துல கொடுத்தேன்னா அதுக்கு மகிமை ஜாஸ்தி. அதனால எங்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கேருந்து ஆரம்பிச்சு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போய் தீர்த்த யாத்திரையாக பண்ணி எங்க ஆரம்பிச்சேலோ அங்க முடிக்கணும். அதுதான் இதுக்கு மகா பிராயஷ்சித்தம்னு சொல்வது போல ரிஷிகள் சொல்றா. இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பிராயச்சித்தம் இல்லைன்னு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருப்பா. இந்த அத்தியாயத்தை பார்த்தா அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கும் இது பிராயச்சித்தமாக தெரியறது. பிரம்மஹத்தி தோஷத்தினுடைய பிராயச்சித்தம் என்னன்னா, நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளையும் போய் ஸ்நானம் பண்றது தான் இதனுடைய பிராயச்சித்தம் போல சொல்வது போல இருக்கு. ரிஷிகள் தன் வாக்குனால சொல்ல உடனே பலராம சுவாமி அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லோருக்கிட்டையும் இந்த பல்பலன் கிட்டேருந்தையும் காப்பாத்துறேன்னு அபயத்தை கொடுத்தார் பலராம சுவாமி. சாட்சாத் பகவானா இருந்தாலும் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி ஏதோ காரணங்கள்னால இதெல்லாம் நடக்கிறது. பிரம்மனிஷ்டால் சொல்லும் போதே விதினால அப்படின்னு சொல்றார். அப்படி விதினால பண்ணினாலும் பலராம சுவாமி கிட்ட தப்பு இருக்கிறதுனால அந்த தப்பை தான் ஏத்துண்டு அவர் தீர்த்த யாத்திரைக்காக போறார். அதனால பகவானே இருந்தாலும் இந்த உலகத்துல பிறந்தா மாயையினால இப்படி தன்னை ஆட்கொள்வது போல பண்ணி தான் தப்பு பண்ணுவது போலெல்லாம் இப்படி பண்றாரோன்னு தோன்றது இந்த சரித்திரம்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்கு. எல்லாம் பகவானுடைய சங்கல்பத்தினால நடக்கிறதுன்னு நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது போய் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்கு நடந்ததுன்னா ரொம்பலாம் ஆராய்ஞ்சோன்னா அது அந்த பிரபுவுக்கு தான் தெரியும் ஏன் நடந்தது அப்படின்னு. இப்படி இந்த பலராம சுவாமி தான் பண்ணின இந்த காரியத்துக்கு பிராயஷ்சித்தத்துக்காக மேலே தீர்த்த யாத்திரெல்லாம் கிளம்புறார். அதுக்கு முன்னாடி இந்த பல்வலனுடைய கதையை முடிக்கிறார். இந்த கதைகள்லாம் வர அத்தியாயங்கள்ல வருது. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத அஷ்டசப்ததிதமோऽध्यायः श्रीशुक उवाच शिशुपालस्य शाल्वस्य पौण्ड्रकस्यापि दुर्मतिः परलोकगतानाञ्च कुर्वन् पारोक्ष्य सौहृदम् एकः पदातिः संक्रुद्धः गदापानिः प्रकम्पयन् पद्भ्यामिमां महाराज महासत्त्वो व्यदृश्यता तं तथा आयान्तमालोक्य गदामादाय सत्वरः अवप्लुत्य रथात् कृष्णः सिन्धुं वेलेव प्रत्यधात् गदामुद्यम्य कारुषः मुकुन्दं प्राह दुर्मदः दिष्ट्या दिष्ट्या भवानद्य मम दृष्टिपथं गतः त्वं मातुलेयो नः कृष्णा मित्रधृङ्मां जिघांससि अतस्त्वां गदया मन्द हनिष्ये वज्रकल्पया तर्ह्याण्यम् उपैम्यज्ञा मित्राणां मित्रवत्सलः बन्धुरूपमरिं हत्वा व्याधिं देहचरं यथा एवं रूक्षैस्तुदन् वाक्यैः कृष्णं तोत्रैरिव द्विपं गदया ताडयन् मूर्ध्नि सिंहवत् व्यनदच्च सः गदया विहतोऽप्याजो न चचालयदूद्वहः कृष्णोऽपि तमहन् गुर्व्या कौमोदक्यास्तनान्तरे गदा निर्भिन्नहृदयः उद्वमन् रुधिरं मुखात् प्रसार्य केशबाह्वङ्घ्रीन् धरण्याम्यपतत् व्यसुः
ततः सूक्ष्मतरं ज्योतिः कृष्णमाविशदद्भुतं पश्यतां सर्वभूतानां यथा चैद्यवधे नृपा। विदूरथस्तु तद्भ्राता भ्रातृशोकपरिप्लुतः आगच्छत् असि चर्मभ्याम् उच्छ्वसन् तज्जिघांसया। तस्य च अपततः कृष्णः चक्रेण क्षुरनेमिना शिरोजहार राजेन्द्र सकिरीटं सकुण्डलम्। एवं सौभं च शाल्वं च दन्तवक्त्रं सहानुजं हत्वा दुर्विषहान् अन्यैः ईडितः सुरमानवैः। मुनिभिः सिद्धगन्धर्वैः विद्याधरमहोरगैः अप्सरोभिः पितृगणैः यक्षैः किन्नरचारणैः। उपगीयमानविजयः कुसुमैः अभिवर्षितः पृतश्च वृष्णिप्रवरैः विवेशालङ्कृतां पुरीम्। एवं योगेश्वरः कृष्णः भगवान् जगदीश्वरः ईयते पशुदृष्टीनां निर्जितो जयतीति सः। श्रुत्वा युद्धोद्यमं रामः कुरूणां सह पाण्डवैः तीर्थाभिषेकं व्याजेन मध्यस्थः प्रययौ किल। स्नात्वा प्रभासे सन्तर्प्य देवर्षिपितृमानवान् सरस्वतीं प्रतिस्रोतं ययौ ब्राह्मणसंवृतः। पृथूदकं बिन्दुसरः त्रितकूपं सुदर्शनं विशालं ब्रह्मतीर्थं च चक्रं प्राचीं सरस्वतीम्। यमुनाम् अनुयान्येव गङ्गामनु च भारत जगामनैमिषं यत्र ऋषयः सत्रमासते। तमागतमभिप्रेत्य मुनयः दीर्घसत्रिणः अभिनन्द्य यथान्यायं प्रणम्य उत्थाय चार्चयन्। सोर्चितः सपरिवारः कृतासनपरिग्रहः रोमहर्षणमासीनं महर्षेः शिष्यमैक्षता। अप्रत्युत्थायिनं सूतम् अकृतप्रह्वणाञ्जलिम् अध्यासीनं च तान् विप्रान् चुकोप उद्वीक्ष्य माधवः। कस्मादसौ इमान् विप्रान् अध्यास्ते प्रतिलोमजः धर्मपालान् तथैवास्मान् वधमर्हति दुर्मतिः। ऋषेः भगवतो भूत्वा शिष्योधीत्य बहूनि च सेतिहासपुराणानि धर्मशास्त्राणि सर्वशः। अदान्तस्य अविनीतस्य वृथा पण्डितमानिनः न गुणाय भवन्ति स्म नटस्येवाजितात्मनः। एतदर्थो हि लोकेऽस्मिन् अवतारो मया कृतः वध्या मे धर्मध्वजिनः ते हि पातकिनो अधिकाः। एतावदुक्त्वा भगवान् निवृत्तो असद्वदादपि भावित्वात् तं कुशाग्रेण करस्थेन अहनत् प्रभुः। हाहेति वादिनः सर्वे मुनयः खिन्नमानसाः ऊचुः सङ्कर्षणं देवं
अधर्मस्ते कृतः प्रभो अस्य ब्रह्मासनं दत्तम् अस्माभिर्यदुनन्दन आयुश्च आत्माक्लमं यावत् यावत्सत्रं समाप्यते अजानतैवाचरितः त्वया ब्रह्मवधो यथा योगेश्वरस्य भवतः नाम्नायोऽपि नियामकः यद्येतत् ब्रह्महत्यायाः पावनं लोकपावना चरिष्यति भवान् लोक संग्रहो अनन्यचोदितः। श्रीभगवानुवाच करिष्ये वधनिर्वेशं लोकानुग्रहकाम्यया नियमः प्रथमे कल्पे यावान् स तु विधीयताम् दीर्घमायुर्बतैतस्य सत्त्वमिन्द्रियमेव च आशासितं यत्तत् ब्रूत साधये योगमायया। ऋषयऊचुः अस्त्रस्य तव वीर्यस्य मृत्योः अस्माकमेव च यथा भवेत् वचः सत्यं तथा राम विधीयताम्। भगवानुवाच आत्मा वै पुत्र उत्पन्नः इति वेदानुशासनं तस्मादस्य भवेत् वक्ता आयुरिन्द्रियसत्त्ववान् किं वः कामो मुनिश्रेष्ठाः ब्रूताहं करवाण्यथा अजानतस्तु अपचितिं यथा मे चिन्त्यतां बुधाः। ऋषयऊचुः इल्वलस्य सुतो घोरः बल्वलो नाम दानवः स दूषयति नः सत्रम् एत्यपर्वणि पर्वणि तं पापं जहिदाशार्ह तन्न शुश्रूषणं परं पूयशोनितविन्मूत्र सुरमांसाभिवर्षिणम्। ततश्च भारतं वर्षं परीत्य सुसमाहितः चरित्वा 12 मासान् तीर्थस्नायी विशुध्यसे। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां 10स्कन्धे उत्तरार्धे बलदेवचरिते बल्वलवधोपक्रमो नाम 870तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।